ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சந்திரன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா, இன்டர்நெட் யூஸ் ஆகலை அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைமு ஃப்ளைட் மோடில் போடுங்க. ஃப்ளைட் மோடில் போட்டு திரும்பி ஆஃப் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் நெட்டு ஒர்க் ஆகுதான்னு. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது ஒர்க் ஆகலை அப்படின்னா ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம கீழே வந்தீங்கன்னா அங்கே சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி டேட்டா கார்டுன்னு இருக்கு பாருங்கள். இதில் வந்து எந்த சிம்மு நம்மளது ஃபஸ்ட்டு நெட் இருக்கிற சிம்முன்னு செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சிம்மா செகண்ட் சிம்மான்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அது எந்த சிம்முன்றதை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அந்த மொபைல் டேட்டான்னு இருக்குது பாருங்கள், அது வந்து ஆஃபில் இருந்தால் அதை ஆன் பண்ணுங்கள். அது கீழே வந்து டியூயல் 4G ரெண்டு சிம்முமே 4G சிம் கார்டு இருந்து ஸ்லாட் இருந்ததுன்னா அதை ஆன் பண்ணிங்கன்னா ரெண்டுமே 4Gயில் காட்டும். ஓகேங்களா? அதுக்காக அதை எனேபிள் பண்ணுறது. அதே கீழே இருக்குது பார்த்திங்கன்னா யூஸ் மொபைல் டேட்டா டூரிங் வேர்ல்ட் கால் செக்யூரிட்டி சிம்முன்னா செகண்டரி சிம்முனா கால் பேசும்போதும் நெட் யூஸ் பண்ணலான்றதுக்காக எனேபிள் பண்ணுறது அந்த ஆப்ஷன். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. இது ஃபுல்லாக ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது என்னென்னா ஏர்டெல்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அக்சஸ் பை நேம்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதோட அக்சஸ் பேன் நேம் ஒரு சில டைமில் ப்ராப்ளம் கூட அதுமாரி ஆகும். அதனால் ரீசெட் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். ரீசெட் கொடுத்துட்டு அதில் கிளிக் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது ப்ரீஃபேட் நெட்ஒர்க் டைப்னு இருக்குல்ல, அதில் போய் கிளிக் பண்ணி என்ன டைப்பில் நெட்ஒர்க்கில் இருக்குன்னு பாருங்கள். ஒன்று 4G 3G 2G இதில் எந்த இதில் வந்து இருக்குதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம இப்போ வர்றது எல்லாமே 4G தான். அதனால் 4Gக்கு மாற்றிட்டு திரும்பி கீழே இது பண்ணிங்கன்னா யூஸ் வோல்ட்டுன்னு இருக்குல்ல, அது வந்து எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு வோல்ட்டு கிடச்சின்னா நல்லா க்ளியராக கால் பேசினாவோ இல்லை நெட்டிஸ்னாலோ ஃப்ரீக்வன்சி நல்லா க்ளியராக கிடைக்கும். அதுக்காக அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிடுச்சு. எனேபிள் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு திரும்பி செக் பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணியும் ஒர்க் ஆகலை அப்படின்னா திரும்பி என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு கனெக்ஷன் அண்ட் ஷேரிங் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கனெக்ஷன் அண்ட் ஷேரிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணினா ரீசெட் வைஃபை மொபைல் டேட்டா அண்ட் ப்ளூடூத்னு இருக்குல்ல, மொபைல் நெட்ஒர்க்ஸ்னு, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த சிம் நெட்ஒர்க் சிம் அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் செட்டிங்ஸும் ரீசெட் ஆகிடும். ஓகேங்களா? ஒன் டைம் ஃபுல்லாக ரீசெட் ஆகிடுச்சுன்னா நம்ம எது மாற்றினாலும் ரீசெட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணினா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? எந்த செட்டிங்ஸை ஃபுல்லாக ரீசெட் பண்ணிவிட்டு எந்த சிம்மோ அந்த சிம்மில் செலக்ட் பண்ணி செட்டிங்ஸ் ஃபுல்லாக ரீசெட் பண்ணிவிட்டு திரும்பி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நெட்டு ஒர்க் ஆகும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.